ஹலோ ஃபேமிலி. யா, திஸ் இஸ் ஜோதி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு சென்னா மசாலா இல்லை சென்னா குருமான்னு சொல்லலாம். நான் ஏன் இது குருமா டைப் பண்ணியிருக்கேன்னா, நம்ம வந்து இப்போ தோசைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ சப்பாத்திக்கு எப்படி பண்ணணும்னா சேர்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ ட்ரை ரோஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 ஸ்பூன் பெரிய ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 2 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் 2 டொமேட்டோ. இது வந்து ஜஸ்ட் 2 பேருக்குன்றனால நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். மேபி உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க நான் மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரை ரோஸ்ட் பவுடர் வந்து தனியாக அரைச்சிக்கணும். இந்த மிக்ஸ் வந்து நீங்கள் தனியாக அரைச்சிக்கணும். பட் சின்ஸ் நான் குருமா மாதிரி வைக்க போகிறனால சிம்பிளாக இருக்கணும். என்னோடய பாயிண்ட்டே என் டிஷ்ஷஸ்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது பேபி இருக்கறனால. ஸோ அதனால் வந்து நமக்கு எவ்வளோ டைம் வந்து நம்ம சீக்கிரம் முடியணும் அப்படின்ற மாதிரி மேனேஜ் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் ஒரே மிக்சராக இது பண்ண போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கனால நான் அதை போடல, இல்லைன்னா அதையும் இதோட போட்டு நான் அரைச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மிக்ஸு எல்லாத்தையும் போட்டு ஆல்ரெடி நம்ம வந்து சுண்டல் வேக வச்சதுலேயே சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தனியாக நான் ஆட் பண்ணல. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து ரெட் சில்லிஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கடலை ஆட் பண்ணி முடிச்சிடலாம். பட் நான் இப்போ வந்து எப்படி பண்ணுறேன்னா சில்லிஸ் ஆட் பண்ணாமல் சில்லி பவுடரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் வந்து சில்லிஸ் ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கடலையும் சேர்த்து அரைச்சா நமக்கு குவான்டிட்டி வந்து திக்கராக கிடைக்கும். அண்ட் வந்து அதோட டேஸ்ட்டும் நல்லா மர்ஜாகி இருக்க மாதிரி இருக்கும். கடலை மட்டும் போட்டால் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போடும்போது நமக்கு நல்ல இது கிடைக்கும். நான் வந்து இப்போ நிறையாவே கடலை அரைக்கிறேன். ஏன்னா இது குருமா மாதிரி வேணும், சென்னா நிறையா நமக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து நிறையா கடலை போட்டு அரைக்கிறேன். நீங்கள் கொஞ்சோண்டு போட்டால் போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் என்னென்னா எனக்கு காலையிலேருந்து ஒரே கடலை சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இமீடியட்டாக சென்னா குருமா மாதிரி பண்ணிட்டேன். அது வந்து 8 ஹவர்ஸில் மினிமம் 6 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வைக்கணும். 6 ஹவர்ஸ் ஊற வைக்கிறீங்கன்னா சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இல்லை 8 to 9 ஹவர்ஸ் ஃபுல் நைட் சோக் பண்ணுறீங்கன்னா பெட்டர். கூல் வாட்டர் எதை வேணால் நீங்கள் சோக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிறோம். கிரைண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகும். இதோட ஃபுல் கான்செப்டே என்னன்னா நம்ம சீக்கிரமாக குக் பண்ணணும், அதுதான். ஸோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா டைம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா தனியாக வெங்காயம், தனியாக தக்காளி, தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா இந்த கடலையை மட்டும் தக்காளியோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ட்ரை ரோஸ்ட் பவுடரையும் அரைச்சி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி வதக்குனீங்கன்னா அது கண்டிப்பாக இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். பட் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணணும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பேஸ்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம டேரெக்டாக இந்த மிக்சரை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பேன்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், கடலையை ஆட் பண்ணணும் டேரெக்டாக. ஸோ கடலையை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சில்லி பவுடர் போடலாம். நான் வந்து தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டேன். ஸோ இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு வந்து ரொம்ப காரமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேசிக்காக நான் அவ்வளோ ஸ்பைஸாக சாப்பிட மாட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஓகே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பரும் போடுறனால எனக்கு கொஞ்சம் பிட் ஸ்பைஸியாக தான் தெரிஞ்சுது. ஸோ இப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் இது வந்து சில்லி பவுடர்ஸில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். மூடி வச்சிருங்க பெட்டர். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் குருமாவுக்கு எடுக்கிறனால எனக்கு இன்னும் சீக்கிரமாகவே வந்துருச்சு. ஏன்னா நமக்கு ரொம்ப திக்கராக வேணும். இன்கேஸ் நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுறீங்கன்னா நல்லாவே திக்காக விடுங்க. அண்ட் லைட்டாக இதுவாக இருந்தால் கூட கடலை கொஞ்சம் நேரத்துலேயே திக்காயிடும். நீங்கள் இமீடியட்டாக சாப்பிட்றீங்கன்னா நல்லா திக் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தாலே உங்களுக்கு சீக்கிரம் திக் ஆகிடும். ஸோ இப்படி தான் இந்த ப்ரொசீஜர்.
ஸோ நம்ம சென்னா குருமா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, நான் காமிச்ச மாதிரி திடீர்னு ஒரு ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுலேயே அப்படியே கண்டினியூ ஆச்சு. நம்ம தேர்ஸ்டே ரொட்டீன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃப்ரைடே எப்பயுமே நம்ம பூஜா பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணும்போது, நான் அடிஷ்னலாக உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ தட் நம்ம வீக்கெண்ட் வந்து ப்ளசண்ட்டாக போகும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீக் டேஸ் தான் ஓடிட்டே இருக்கும். வீக்கெண்டாச்சும் நம்ம பொறுமையாக நம்ம லேட்டாக எழுந்திரிச்சு மெதுவாக சமைச்சு அந்த மாதிரி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வீக்கெண்டில் வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் என் பையன் என்ன பிளான் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம அதுக்கு முன்னாடியே பிளான்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிக்கலாம், இவங்க இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இவ்வளோ க்ளீனிங்காக. நான் வந்து அந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருந்த பர்சன். ஜஸ்ட்டு நான் வந்து ஒர்க் போயிட்டுருந்தேன். ஜஸ்ட் ஒர்க் போவேன், வீட்டுக்கு வருவேன், தூங்குவேன். இதே தான் ரொட்டீனாக தான் இருக்கும். வேறு எந்த சின்ன சின்ன என் பர்சனல் ஒர்க்ஸ் கூட நான் பண்ண மாட்டேன். பேசிக்காக அதிலலாம் பெரிய லெவல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போது லேட் 25ல் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டல் சேஞ்ச். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து வந்து பார்த்தாங்கன்னா நம்பவே மாட்டாங்க. நீ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பொருள் வந்து அந்த பர்டிகுலர் ப்ளேஸில் இல்லைன்னா அவ்வளோதான், செம ஸ்ட்ரெஸ் ஆகிடுது, கோபம் வருது. அது வந்து அப்படி தான் இருக்கும் போல். ஸோ அப்படியே அதுக்கேற்ற மாதிரி பழகியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கனால என்ன பெனிஃபிட்னால், நமக்கு வந்து க்ளீன் பண்ணும் போதெல்லாம் ஒர்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நான் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இருந்தேன்னா, நான் அட்டை ஸ்ட்ரெச்சு எல்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன வார்ட்ரோப் க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஏன்னா அதை ஒழுங்காக வச்சுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம நீட்டாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுனால நான் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து அதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது கூட ஒரு 1 ஹவரில் வேலை முடிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ஸோ இந்த ப்ராக்டிஸ் கூட நல்லா தான் இருக்குது. அண்ட் ரெண்டாவது என்னென்னா, நம்ம வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்கோமோ அவ்வளோ டிசீஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு வந்து வர பாக்டீரியா, வைரஸஸ் இப்போ எல்லா இடத்துலையும் அதான் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் க்ளீனாக இருக்கனால. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு சேஞ்ச், ஒரு சின்ன விஷயம், சின்ன ஹேபிட் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேபி அது வந்து நீங்கள் லேட்டரான் அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நிறையா பேர் சொல்லுவாங்க, நான் பிஃபோர் வந்து நான் அந்த மாதிரி இருக்கும்போது சொல்லுவாங்க, இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு. நம்ம இந்த மாதிரி கிளம்ஸியாக மெஸ்ஸியாக இருந்தால் நம்ம மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், என்னையா அப்படின்ட்டு. இன்கேஸ் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது யாராவது வந்தாங்கன்னா எப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தன்னால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைட் ப்ளிங் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும், இன்கேஸ் நீங்கள் ஆர்கனைஸ்டாக இல்லைன்னா. அப்புறம் வந்து எனக்கு பேசிக்காக பிளான்ஸ்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஸ்டில் இப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட சேர்ந்து இப்போது நான் பிளான்ஸ்க்கு வாட்டர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போது அதுவுமே ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது ஒரு குட் எக்ஸசைஸாக இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றுறது, அது கூட பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கல்டிவேட் பண்ணிக்கலாம். என்னென்ன நியூ ஹேபிட்ஸ் உங்களுக்கு லைக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இதெல்லாம் ரிலீஃப் பண்ணுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களை. சாரி, எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, மேபி அதனால் வாய்ஸ் அப்படி இருக்கலாம். see you guys நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.